ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் நடிக்க போகிற பென்ஸ் படத்தோட படப்பூஜை நடந்திருக்கு. அந்த படத்தோட டைரக்ஷன் வேறு யாரும் கிடையாது, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டைரக்ஷன். சரி, ஓகே. இந்த படம் வந்து ஏற்கனவே நம்ம எல்லாருமே தெரிஞ்சும் நம்ம எல்லாத்துக்குமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பென்ஸ் படம் வந்து ராகவா லாரன்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான மிகப்பெரிய திருப்புமையான ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது புது நடிகர்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே இதில் வந்து நடிகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் நடிச்சிருக்காங்க. இதோட படப்பூஜை அதாவது நேற்று நடந்திருக்கு. அதே மாதிரி இதோட டைரக்ஷன், அதுக்கப்புறம் இதோட மியூசிக் டைரக்டர் எல்லாருமே வந்து இந்த படப்பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிக்கக்கூடிய முக்கியமான ஆக்டர்ஸ் நிறைய பேர் இந்த படப்பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அதோட டார்க் நியூ ஃபேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஒரு மாஸ்க் இருக்கிற மாதிரி சொல்லி அதோட ஃபஸ்ட் லுக் காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எப்பயும் போல் நம்ம தலைவரோட ஒரு வித்தியாசமான ஒரு லுக்காக அமையலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பேஸாகவும், அதே மாதிரி நம்ம பழைய லோகேஷ் கனகராஜோட அவரோட ஹிஸ்ட்ரி லைன்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரக் பேஸாகவோ ஒரு ஆக்ஷன் பேஸாகவோ இது இருக்கலாம்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் யோசித்து பார்ப்போம். பட் இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றி அமைகிறதுக்கு அந்த டீமுக்கு நமது வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம லோகேஷ் அவர்களோட லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு கண்டிப்பான ஒரு படமாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ட்ரக் பேஸ் பண்ணி வருதா அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த படத்தோட வந்து பூஜை முடிஞ்சவொடனே அதோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒன்று ரோல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஷார்ட் அடித்து ஆரம்பித்து வச்சது வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கனகராஜ் தான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இதில் வந்து அவர் வந்து ஒரு பைக் பக்கத்தில் நிற்கிற மாதிரி அவரோட ஃபஸ்ட்டு சீன் வந்து பூஜை முடிஞ்சவொடனே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றின அடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி இது மாதிரி உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் தோணுதோ அதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.